வெல்கம் டு எல்லாம் இன்பமயம். எம்எல் வசந்தகுமாரி அம்மா பேரை சொல்கிறதுக்கு முன்னாடியே கையை கூப்பிடணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய மேடைகளில் கூட சொல்லியிருக்கேன், பிளேபேக் சிங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துனா அது எம்எல்வி அம்மாவுக்கு தான் முதல்ல கிடச்சிது. ஏன்னா வேர்சட்டாலிட்டி, அவங்கள மாதிரி வேர்சட்டாலிட்டி, அதாவது 2 மேடைகளில் இருந்தாங்கன்னு காமனாக சொல்லுவாங்க. அவங்க கர்நாடிக்கும் பாடினாங்க, ஃபிலிமும் பாடினாங்கன்னு. இது ரொம்ப காமன் டேர்ம். அவ்வளோ சிம்பிளாக இல்லை அவங்களோட கெரியர், அவ்வளோ சிம்பிள் இல்லை அவங்களோட ரெப்பர்டார். நீங்கள் இந்த பக்கம் அவங்க மேடையில் பாடுற ஒரு தோடி பைரவி எவ்வளவு கேட்டு எப்படி அப்படியே பிரமிச்சு போய் உட்கார்ந்துருப்பீங்களோ அதை மாதிரி 10 மடங்கு பிரமிப்பு அவங்க ஐயா சாமி ஆவோஜி சாமி பாடினாலும் கிடைக்கும், வாவா வளர்மதியை பாடினாலும் கிடைக்கும், ஆடாத மனம் உண்டு பாடினாலும் கிடைக்கும். எப்படி அவங்களால அவ்வளோ வேர்சடைலாக இருக்க முடிஞ்சதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். எம்எல்வி அம்மா தமிழ் திரை இசைக்கு கிடைச்ச ஒரு பெரிய சொத்து. கர்நாடக இசைக்கு கிடைச்ச சொத்துங்கிறது எஸ், அதில் ஒன்றும் டிஸ்பியூட்டே கிடையாது, அதை பற்றி பேசுறதுக்கான அருகதை எனக்கு கிடையாது. ஆனால் திரை இசையை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே அவங்க ஒரு விலை மதிப்பில்லாத சொத்து. இன்றைக்கி எல்லாரும் வாய்ஸ் கல்ச்சர் கிளாஸுக்கெல்லாம் போகிறாங்க, அவங்க கிட்ட போய் கற்றுக்கலாம். ஆக்சுவலாக அவங்க எப்படி, அதாவது அன்றைக்கி அவங்க பாடின சில ரேஞ்செல்லாம் இன்றைக்கி யோசிச்சு பார்த்தா இவங்களாலலாம் பாட முடியுமான்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ரேஞ்செல்லாம் அசால்ட்டாக பாடியிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் அந்த ஃபால்ஸ் என்னது, ஹெட் வாய்ஸு, செஸ்ட் வாய்ஸு, இவ்வளோ டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் கிடையாது. எம்எல்வி அம்மாவை பொறுத்த வரைக்கும் பாவம் பாவம் பாவம். அவங்க காட்டின அந்த பாவம், அவங்க காட்டின அந்த வெர்சட்டாலிட்டி, அவங்க பாடின அந்த வெரைட்டி, அதுவும் அந்த காலகட்டத்தில் அவங்கள என்ன சொல்கிறது, ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா இதனால தான் சொல்கிறேன். அவங்கக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. இன்னைக்கு சிங்கர்ஸ் அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. இங்கே நடக்கிறத இந்த மேடைக்கு கொண்டு வர மாட்டாங்க, இந்த மேடையில் இருக்கிறத அந்த இடத்துக்கு கொண்டு போக மாட்டாங்க. ஒரு சூப்பர் ஸ்டாரான எம்எல்வி அம்மாவை பற்றி பேசுகிறதுக்கான பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அந்த பாக்கியத்தை கொடுத்த உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எம்எல்வி அம்மா will always be the best glittering star in both forms of music, according to me. Till May 29th, Team Mohana is going on a journey every Wednesday to explore the genius of MLV Amma's music.